ஹலோ, இந்த ப்ராப்ளம் பாஸ் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க. ஏசி கரண்ட்ல என்சிஆர்டி புக்ல இருந்து கொஞ்சம் யோசிச்சு எழுதுற மாதிரியான ஒரு கொஸ்டின் தான். ஸோ இந்த ஐ ஆவரேஜா இருக்கட்டும் இல்லை வி ஆவரேஜா இருக்கட்டும், ஒய் ஆக்சிஸ்ல ஐ இருந்தா ஐ ஆவரேஜ் நம்ம கண்டுபிடிக்க போறோம், வி இருந்ததுன்னா வி ஆவரேஜ். ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஏரியா டிவைடட் பை டைம். நீங்க எது வரைக்கும் ஏரியா கால்குலேட் பண்றீங்களோ அது வரைக்கும் உள்ள டைம் தான் எடுக்கணும். இதுக்கு இன்னொரு ஃபார்முலா என்ன எழுதலாம்னா, இன்னொரு ஃபார்முலான்னு இல்லை, ஆக்சுவலாக இப்போ எழுத போகிற ஃபார்முலா வந்து அதுதான் இது. இன்டகிரேஷன் ஓவர் ஐ ஆஃப் டி டிடி ஏரியா எவ்வளோன்னு பார்த்து, எது வரைக்கும்னா ஏரியாங்கிற லிமிட் எது வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா 0 to t/2. இன்டகிரேஷன் ஓவர் டிடி அதுவும் 0 to t/2. நான் இந்த ஃபர்ஸ்ட் ரெட் கலரை போடுறேன். இந்த ஃபர்ஸ்ட் இது மட்டும் தான் கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ இதோட ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா half BH. ஓகே, நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு அது ரொம்ப ஈஸி. half breadth என்ன t/2, height என்ன I0 divided by நான் எது வரைக்கும் கால்குலேட் பண்ணீங்க t/2 தான் கால்குலேட் பண்ணிருக்கேன். அப்ப t/2 கேன்சல். அப்ப I average is equal to I0/2. அவ்வளவுதான். இதே தான் வோல்டேஜுக்கும் வரும் கண்டிப்பா. ஸோ இது வந்துட்டு ஷார்ட் டூத் வேவ் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி இருந்தா நம்ம பல்ஸ் ஃபார்ம் சொல்லுவோமா, அண்ட் ஸ்கொயர் வேவ்னு சொல்லுவோம். பல்ஸ் தான் ஸ்கொயர் வேவ்னு சொல்லுவோம். ஸோ இது சைன் வேவ். அண்ட் இங்க 0ல 1ல ஸ்டார்ட் பண்ணா இது காஸ் வேவ்னு சொல்லுவோம். இதை ஷார்ட் டூத் வேவ்னு சொல்லுவோம். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.